சுமார் 3000 வருடங்களுக்கு முன் மூசா நபி தான் கையில வச்சிருந்த கோலை உயர்த்தும் போது அந்த கடலே 2ஆ பிளந்து அவங்களுக்கு வழிவிட்டு இருக்கு. அந்த வழியை பயன்படுத்தி மூசா நபியும் அவரோட ஆதரவாளர்களும் தப்பிச்சு அடுத்த பக்கம் போறாங்க. அவங்களை பின்தொடர்ந்து வந்த கொடுங்கோல் அரசன் ஃபிரோனும் அவனோட படையும் அந்த கடல்லையே மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்காங்க. இது வெறும் மித்தாலஜிக்கல் ஸ்டோரின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த சம்பவம் உண்மைன்னு நிரூபிக்கிற வகையில 3000 வருடங்களுக்கு முன் கடல்ல மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரோனோட உடல் இப்போ மீண்டும் கரை ஒதுங்கி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அன்னைக்கு கடல்ல மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரோனோட உடல் இப்ப மீண்டும் கரை ஒதுங்கி ஈஜிப்ட்ல இருக்க ராயல் மம்மிஸ் ஆஃப் ஈஜிப்ட் மியூசியம்ல பலத்த கண்காணிப்போடு பாதுகாக்கப்பட்டு வருது. இதுல இன்னும் நடுங்க வைக்கிற விஷயம் என்னன்னா, கரை ஒதுங்கின ஃபிரோனோட உடல்ல வெளித்தோல்ல இருந்து உள்ளுறுப்புகள் வரைக்கும் எதுவுமே அழுகாம அப்படியே இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்னு இப்ப வரைக்கும் எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாலும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ஆனா இதுக்கான விடை இஸ்லாமிய புனித நூலான குரான் மற்றும் பைபிள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்கள் எதுவுமே இந்த கொடுங்கோலன் ஃபிரோனோட உடலை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னும் ஃபிரோனை பத்தின பல திடுக்கிடும் தகவல்கள் அந்த புனித நூல்கள் மூலமா தெரிய வந்திருக்கு. யார் இந்த ஃபிரோன்? பஞ்சபூதங்களே இவனோட உடலை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இவன் அப்படி என்ன பாவம் செஞ்சிருக்கான் அப்படின்ற 3000 வருடம் பழமையான மர்மத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தான். சோ மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மர்மம் தொடங்கின ஆண்டு 1897. ஈஜிப்ட்ல இருக்க த ரெட் சி அப்படின்ற செங்கடல்ல ஒரு மர்மமான மனித உடல் கரை ஒதுங்கி இருக்கு. அந்த உடல் இப்ப வாழ்ந்து வர மனிதர்களோட உடல் மாதிரியே இல்ல. அந்த உடல் அமைப்பு, முக பாவனை எல்லாமே வித்தியாசமா இருந்திருக்கு. இத பார்த்து பயந்து போன அந்த பகுதியில வாழ்ந்து வர பழங்குடி மக்கள் உடனே இத அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. பிறகு அங்க வந்த அரசாங்க அதிகாரிகள் அந்த உடலை கொண்டு போய் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்காங்க. அத பிரேத பரிசோதனை பண்ண மருத்துவ நிபுணர்கள் சொன்னது என்னன்னா, இந்த உடல் இன்னைக்கோ நேத்தோ இறந்து போனவங்களோட உடல் இல்ல. இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு பல 100 வருடங்கள் ஆகுது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஈஜிப்ட்ல இருக்க எல்லா மம்மி ஆர்கியாலஜிஸ்டும் அங்க திரண்டு வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த உடல் எகிப்தை ஆண்ட கடைசி மன்னன் ஃபிரோனோட உடல்னு தெரிய வருது. இதுல இன்னும் நடுங்க வைக்கிற விஷயம் என்னன்னா, 3000 வருடங்களுக்கு முன் இறந்து போன ஃபிரோனோட உடல்ல வெளித்தோல்ல இருந்து உள்ளுறுப்புகள் வரைக்கும் எதுவுமே அழுகாம அப்படியே இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்னு இப்ப வரைக்கும் எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாலும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. இந்த மர்மத்துக்கான விடையை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஒட்டுமொத்த அறிவியல் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. மேற்கொண்டு அந்த உடலை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாலும் இதுக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாததால அந்த உடலை கொண்டு போய் எகிப்தில் இருக்க ஒரு மியூசியம்ல வச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 வருஷமா அந்த உடல் அந்த மியூசியம்லயே தான் இருந்திருக்கு. பிறகு 1981ல பிரான்ஸ் கவர்மெண்ட் ஃபிரோனோட உடலை மறுபரிசோதனை செய்ய முடிவு பண்ணி பிரான்ஸ் மம்மி சர்ஜன் ஹெட்டான டாக்டர் மோரிஸ் அப்படின்ற ஒரு தலைமையில ஒரு சிறப்பு குழுவை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் மற்றும் எகிப்து கவர்மெண்ட் ஒத்துழைப்போட எகிப்தை ஆண்ட மாபெரும் கடைசி மன்னன் ஃபிரோனோட உடலை பிரம்மாண்டமான ராஜ மரியாதையோட பிரான்ஸுக்கு கொண்டு வராங்க. பிரான்ஸுக்கு கொண்டு வந்த ஃபிரோனோட உடலை டாக்டர் மோரிஸ் அவங்க கிட்ட இருந்த அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் வச்சு பல கட்டமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்றாரு. அவராலையும் இந்த உடல் அழுகாம இருக்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப அந்த குழுவை சேர்ந்த ஒரு சக ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் டாக்டர் மோரிஸ் கிட்ட சொல்றாரு, இந்த ஃபிரோனை பத்தி இஸ்லாமிய புனித நூலான அல் குரான்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்கள் எதுவுமே இந்த ஃபிரோனோட உடலை தீண்டாதனும் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு அவர் மோரிஸ் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட டாக்டர் மோரிஸ், இதெல்லாம் அறிவியலுக்கு எதிரான கட்டுக்கதைகள், இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட ஆராய்ச்சியை இன்னும் தீவிரமா மேற்கொள்றாரு. ஒரு கட்டத்துல ஆராய்ச்சியோட முடிவு நாளும் நெருங்குது. அப்பவும் மோரிஸால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில வேற ஆப்ஷனே இல்லாத மோரிஸ், சரி குரான்ல அப்படி இந்த ஃபிரோனை பத்தி என்னதான் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்க குரானை கையில எடுத்து அதுல ஃபிரோனோட கதை ஆரம்பிக்கிற முதல் பக்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் மோரிஸ் குரான்ல என்ன படிச்சாரோ அதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்க பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வளங்களும் நிறைந்திருந்த செல்வ செழிப்பான மாபெரும் எகிப்து தேசத்தை ஆண்ட கடைசி மன்னன் தான் ஃபிரோன். ஃபிரோன் ஒரு மன்னன் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படியான கொடூரமான எண்ணங்களை கொண்ட ஒரு மோசமான மன்னனா இருந்தான்.
பலாயிரக்கணக்கான பனு இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி அவங்களுக்கு சரியா உணவு கூட தராம தனக்கான வேலைகளை செய்ய வச்சு சர்வாதிகாரத்தோட உச்ச நிலையில இருந்திருக்கான். ஃபிரௌன் என்னைக்கும் கடவுளை மதிச்சதில்லை. தான் கடவுள், அனைத்து மக்களும் தன்னை தான் கடவுளா வழிபடணும் அப்படின்ற எண்ணத்துல அந்த அடிமை மக்களை வச்சு அவனோட ஒரு மிகப்பெரிய முழு உருவ சிலையை கட்டமைச்சு அவங்கள வழிபட சொல்லி கட்டளையிட்டு இருக்கான். ஒரு நாள் ஃபிரௌன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எந்த மக்களை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தானோ அந்த மக்கள் இருக்க திசையிலிருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்து பறந்து வந்து அவனோட அரண்மனையில விழுந்து அவனோட அரசாட்சியே கவுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. இதனால பயந்து போன ஃபிரௌன் அவனுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருந்ததால அடுத்த நாள் காலையில அவன் நாட்டுல இருக்க எல்லா ஜோசியர்களையும் வர சொல்லி தனக்கு வந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறான். அந்த ஜோசியர்கள் கணிப்புப்படி அவங்க சொன்னது என்னன்னா, இனி வரும் காலங்கள்ல அந்த அடிமை கூட்டத்துல பிறக்கிற ஒரு ஆண் குழந்தையால் தான் உன்னோட அழிவு ஏற்பட போகுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு பயந்து போன ஃபிரௌன் இதுவரைக்கும் வரலாறுல எந்த ஒரு மன்னனும் செய்யாத ஒரு கொடூரமான செயலை செய்ய துணியறான். ஜோசியர்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட காலத்துல எகிப்துல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல சொல்லி உத்தரவிடுறான். இதனால எகிப்துல பிறக்கிற பல ஆண் குழந்தைகள் ஈவு இறக்கமே இல்லாம வெட்டி வீசப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் எகிப்துல குழந்தைகளோட கதறல் சத்தமும் கர்ப்பிணி பெண்களோட அழுகை சத்தமும் ஒலிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்ட ஃபிரௌன் எந்த ஒரு குழந்தை பிறக்கவே கூடாதுன்னு நினைச்சானோ அந்த குழந்தை கடவுளோட ஆசீர்வாதத்தால பாதுகாப்பா பிறக்குது. அந்த குழந்தை தான் மூசா நபி. இவரை தான் கிறிஸ்டியானிட்டில மோசஸ்னு சொல்றாங்க. பிறந்த குழந்தைய ஃபிரௌனோட ஆட்கள் நெருங்கிறதுக்கு முன்னாடி குழந்தையோட தாய் குழந்தைய ஒரு கூடையில வச்சு நைல் நதியில விட்டுடுறாங்க. நைல் நதியோட நீரோட்டத்துல பயணிச்ச குழந்தை கடைசியா ஃபிரௌனோட அரண்மனைக்கு பக்கத்துல ராணி குளிக்கிற இடத்துக்கு வந்து சேருது. குழந்தையோட தெய்வீக முகத்தை பார்த்த ஃபிரௌனோட மனைவி தங்களுக்கு குழந்தை இல்லாததால அந்த குழந்தைய தத்தெடுத்து ஃபிரௌன் அனுமதியோடு அந்த அரண்மனையிலேயே தங்களோட சொந்த மகனா வளர்த்து வராங்க. பிறகு நாட்கள் வெகு வேகமா செல்ல குழந்தை மூசா நபி வெகு வெகுவன வளர்ந்து தன்னோட வாலிப வயசை அடைகிறாரு. வாலிபனான மூசா நபிக்கு ஃபிரௌனோட சர்வாதிகார ஆட்சி முறை சுத்தமா பிடிக்கல. ஒரு கட்டத்துல மூசா நபிக்கு ஒரு இறை செய்தி கிடைச்சி மூசா நபி ஃபிரௌன் கிட்ட போய் சொல்றாரு, ஃபிரௌன், கடவுளின் ஆணைப்படி நீ உன்னோட சர்வாதிகார ஆட்சியை இப்பவே கைவிடணும். நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்க ஆயிரக்கணக்கான பனு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் விடுவிக்கணும். இது நடக்கலன்னா நீயும் உன்னோட நாடும் கடுமையான பஞ்சத்துக்கு ஆளாவீங்க. நீ இறந்த பிறகு உன்னோட உடலை கூட பஞ்சபூதங்கள் எதுவுமே தீண்டாது அப்படின்னு மூசா நபி ஃபிரௌன் கிட்ட சொல்றாரு. ஆனா ஃபிரௌன் அன்னைக்கு மூசா நபியோட சொற்களை அவமதிச்சு மூசா நபியை அரண்மனையை விட்டு வெளியேற்றிடுறான். இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள்லயே எகிப்துல கடுமையான பஞ்சம் நிலவுது. பல லட்சம் வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமா படையெடுத்து வந்து விவசாய நிலங்கள் எல்லாம் சூறையாடுது. தவளைகள் கூட்டம் கூட்டமா வருது. நைல் நதி முழுவதும் முதலைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு எகிப்துல ரத்த ஆறு ஓடுது. அப்போதான் ஃபிரௌனுக்கு புரிய வருது, மூசா நபி தான் கடவுளால் அனுப்பப்பட்ட இறை தூதர் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம தன்னோட மரணத்துக்கு காரணமா இருக்க போறதும் மூசா நபி தான் பயந்த ஃபிரௌன் மூசா நபியை கொல்ல தன்னோட மொத்த படைகளையும் திரட்டி கொண்டு போறான். இறை அருளால் இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட மூசா நபி ஃபிரௌன் அடிமைப்படுத்தி வச்சிருந்த பனு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கூட்டிக்கிட்டு எகிப்தை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாரு. ஃபிரௌனும் அவனோட படையும் மூசா நபியை கொல்ல அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க. ஒரு கட்டத்துல முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனும் அவனோட படையும் நெருங்க மூசா நபியும் அவரோட பனு இஸ்ரேல் மக்களும் போக வழி இல்லாம நிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு அந்த செங்கடலை கடந்து அந்த பக்கம் போகணும், இல்ல ஃபிரௌனோட கையால இறந்து போகணும். மரணத்தோட விளிம்புல இருந்த அந்த மக்களோட கண் முன்னாடி ஒரு மிகப்பெரிய அதிசயமே நடக்குது. இறைவனோட கட்டளைப்படி மூசா நபி தன் கையில வச்சிருந்த கைத்தடியை உயர்த்த ஆர்ப்பரிச்சுட்டு இருந்த அந்த செங்கடலை ரெண்டா பொழுது அவங்களுக்கு வழி விடுது. அந்த வழியை பயன்படுத்தி மூசா நபியும் அவரோட ஆதரவாளர்களும் தப்பிச்சு போய் அடுத்த பக்கத்தோட கரையை சேர்றாங்க. அவங்க தப்பிச்சு போறதை பார்த்த ஃபிரௌன் அவங்கள கொன்னே ஆகணும்னு வெறியோட அவங்களோட படையை கூட்டிட்டு அந்த கடல் வழி பாதையில முன்னேறி வரான். இதை பார்த்த மூசா நபி அந்த கைத்தடியை ஓங்கி தரையில அடிக்கிறாரு. அடிச்ச அடுத்த நொடிய ரெண்டா பிரிஞ்சிருந்த கடல் சுனாமி மாதிரி வேகமா ஒண்ணு சேர ஆரம்பிக்குது. அந்த ஆழி பேரலையில சிக்கி ஃபிரௌனும் அவனோட படையும் அந்த கடல்லையே மூழ்கடிக்கப்பட்டு கடைசியில இறந்து போனாங்க.
இதோட டாக்டர் மோரிஸ் படிச்சு முடிக்கிறாரு. ஃபிரௌனோட உடல் செங்கடல்ல கரை ஒதுங்கினதும் அவனோட உடல் அழுகாம இருக்கிறதும் 1500 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட குரான்ல அப்படியே பொருந்தினதால டாக்டர் மோரிஸ்க்கு குரான் மேல பெரிய நம்பிக்கை ஏற்படுது. பிறகு குரானை முதல்ல இருந்து முழுசா படிச்ச மோரிஸ் த குரான் அண்ட் த சயின்ஸ் அப்படின்ற புக்கையும் வெளியிட்டு கடைசியா டாக்டர் மோரிஸ் முஸ்லிமா கன்வெர்ட் ஆகியிருக்காரு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி மக்களை கொடுமைப்படுத்துற எல்லாரோட மனசுலயும் பயத்தை ஏற்படுத்துற வகையில ஃபிரௌனோட உடல் இன்னைக்கும் ஈஜிப்ட் மியூசியம்ல மக்களோட பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமான பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.